நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊராட்சிக்கு உட்பட்ட 32 கிராமத்து பண்ணையாருங்க, குடியானவங்க, கொத்தாள், சித்தாள், ஆம்பளைங்க, பொம்பளைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருக்கும் தேவஸ்தானம் தண்டோரா சாமியோய். வர்ற புரட்டாசி மாசம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு நம்ம கோயில் மண்டபத்துல கூட்டம். அந்த கூட்டத்துல நம்ம பட்டாளத்தையா தான் இவ்வளவு நாள் நிர்வகிச்சிட்டு இருந்த கோயில் பொறுப்பை தான் மூத்த மகன் தவசியா பேருக்கு மாத்துறாரு. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும், பண்ணையாருங்க, குடியானவங்க, கொத்தாள், சித்தாள், ஆம்பளைங்க, பொம்பளைங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு உத்தரவு கொடுக்கணும்னு தேவஸ்தான வேண்டுகோள் சாமியோய். அது எப்படி? யார் கோயில் அது? யார் யாருக்கு கைமாத்துறது? நிர்வாகத்தை கேட்டாங்களா? கோயில் கமிட்டியை கூட்டி முடிவு பண்ணாங்களா? எப்படி மாப்பிள்ள அது? அதுதான் எனக்கும் புரியல. இந்த விஷயத்தை ஊருக்குள்ள தண்டோரா போட்டு சொன்ன உடனே ஈயத்த காட்சி என் காதுல ஊத்துன மாதிரியே இருந்தது. அத்த இந்த விஷயத்தை நீங்க இதோட விடக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். விடமாட்டேன் மாப்பிள்ள. இத்தனை நாள் பொறுமையா இருந்த, இனிமே நேரடியா மோதுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த கோயில் நம்ம கையை விட்டு போக கூடாது மாப்பிள்ள. அத்த வக்கீல் கிட்ட போய் அந்த பொறுப்பு தவசி கைக்கு மாறக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. அது மட்டும் பத்தாத, இந்த கோயிலையே இழுத்து பூட்ட சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கோயில் பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி போடுறேன். உங்களுக்கே இல்லாத சாமி இந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் எதுக்கு அத்த? நீங்க இங்க இருந்து கோபுரத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த கோபுரத்தை ஊர்க்காரங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி போடுறாத்த. வரட்டுங்களா? எங்க போறீங்க மாப்பிள்ள? அத்தை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, வந்துடுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் பெரியவங்க பேசுற விஷயம்? நீங்க போய் கதை புஸ்தகம் படிங்க. என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. வக்கீல் வீட்டுக்கு மாப்பிள்ள விடுங்க. வக்கீல் வீட்டுக்கு இப்ப எதுக்கு? என்ன புள்ள நீங்க, இந்த பட்டாளத்தான் இல்ல, அவன் கோயில் உரிமையெல்லாம் தவசி பேர்ல எழுதி வைக்க போறானா. கோயில் விஷயமா தானே கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எழுதி வைக்கிறதுக்கு இதுன்னு பாட்டை விட்டு சொத்தா. அதான் மாப்பிள்ள ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்க. வரட்டுமா? மாமா நீங்க எங்கேயும் போக வேணாம், எங்கேயும் நில்லுங்க. மாப்பிள்ள நில்லுங்க. அம்மா, கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நிர்வாகம் கை மாறுறது தப்பு. அவங்க அந்த தப்பை செய்யட்டும். இலே மாப்பிள்ள, என்ன விளையாட்டு புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அந்த தப்ப அவனை செய்ய விட்டோம்னா அது தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாய் போயிரும்ல. இல்லத்த, அது முனையிலே கிள்ளி அறியணும்ல, அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. அம்மா, இந்த கோயில் நான் உங்களுக்கு மீட்டு தருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஸ்டே ஆர்டர், கேஸ் இதெல்லாம் வேண்டாம். அத்த, மாப்பிள்ளை ஏதோ தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறதா என் மனசாட்சி சொல்லுது. மாப்பிள்ளை செய்யற காரியத்தில நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க அத்த. என்ன? மாப்பிள்ளைய நீங்க பாண்டிச்சேரியில இருந்து எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? கோயில் உரிமை இதையெல்லாம் மீட்கிறதுக்கு தானே. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? பிறந்த நாள் அன்னைக்கு மாப்பிள்ளைய நான் கோயிலுக்கு கூட்டு போனல, அன்னைக்கு அந்த பட்டாளத்தம் குடும்பம் அங்க காத்து கிடந்தது, கிடக்கட்டுமே. ஆனா மாப்பிள்ளை போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு. அதே மாதிரி கமிட்டி கூட்டத்துக்கும் மாப்பிள்ளைய அனுப்பி வச்சிங்க. நானும் பெருந்தன்மையா கூட்டிக்கிட்டு போனேன். ஆனா அங்க அவர் என்ன பண்ணாரு? தவசிய பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இழிச்சுக்கிட்டு கேக்குறாரத்த. அதான் சொல்றேன், பார்த்து உஷாரா நடந்துக்குங்க. என்னப்பா இது, நிஜம்தானா? அம்மா, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. அத்த, மாப்பிள்ளை இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்துறான். உஷார் உஷார். அம்மா, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு என்னமோ அந்த பட்டாளத்தாரை விட அந்த தவசி ரொம்ப நல்லவர்னு தோணுது. அவரு நம்ம நினைக்கிற அளவுக்கு கெட்டவர் இல்லை. மற்றவங்க பேசுறது காதில் போட்டு கேட்குறாரு. இந்த டைம்ல அந்த கோயில் நிர்வாகம் அவர் கைக்கு போகிறது நம்மளுக்கு நல்லது.
இந்த கோயில் சொத்து எல்லாம் நம்ம கைக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வேண்டாம். மாமா கிட்ட சொல்லுங்க. அந்த கோவில் கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து சேரும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோவில் நம்ம கைக்கு கண்டிப்பா வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. இல்லை வலிமை, உங்க அண்ணன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் மாமா? என்ன ஓ மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வக்கீல பக்கம் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு இவ உள்ள நுழைஞ்சு தேவையில்லாம குட்டையை குழப்பறான். உங்க அம்மா அவன் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நாம இருக்க வேண்டாம். கிளம்பு போலாம். ஏன் மாமா அப்படி சொல்லாதீங்க. அண்ணன் ஏதாவது தெரியாம செஞ்சிருக்கோம். அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. இருக்க முடியாது இல்ல, தெரியுது இல்ல. அப்ப தலையிடாதீங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு என்ன? பாயில நான் கொலக்கட்டையை வச்சிருக்கேன். சொல்றேன் மாமா. முன்னாடியே சொல்லி இருந்த அந்த புலிமுட்டு ராமசாமி இங்க வந்து தலையிடுவானா? இங்க பார், நான் நல்லா வாழ்க்கை பாடம் படிச்சவன். எனக்கு தான் வாழ்க்கையை பத்தி தெரியும். இவன் எல்லாம் புத்தகத்தை படிச்சுட்டு வந்தவன். இவன் சொல்றது எல்லாம் வச்சு எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? இங்க பார் வள்ளியம்மா, நீ உங்க அண்ணன் கிட்ட இனிமேல் மாமா விஷயத்துல தலையிடாத. மாமா நல்லவர் வல்லவர் அப்படின்னு நீ தானே எடுத்து சொல்லணும். புரியுதா? சரி மாமா. போ, உன்னகிட்ட சொல்லணும். சரி இந்த பரிவட்டம் கட்டுறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இனிமேல் அவன் என் விஷயத்தில் தலையிடாது இருக்கணும். புரியுதா? சரியா? போ வள்ளியம்மா. மாம அண்ணனை பத்தி திட்டுனதுல கோவமா இல்லதானே? நீ கோவிச்சு கூடாதுடா செல்லோ. ஸ்பீக்கர் பூ வள்ளியம்மா, நீ எப்ப பாரு சிவப்பு கலர்லயே பூ வச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறதுக்காக வெள்ளை கலர்ல மஞ்சள் கலர்ல பூ பூக்குற தொட்டி திருநெல்வேலியில சொல்லியிருக்கேன். அது வரப்போகுது. அது இறக்குமதி ஆன உடனே காலையில சிவப்பு, மத்தியானம் மஞ்சள், ராத்திரிக்கு வெள்ளை கலர். சரியா? செல்லம் போடா செல்லம். வள்ளியம்மா மாமா சும்மா செல்லத்துக்கு போ. வள்ளி மறுபடியும் செல்லத்துக்கு போ. மாமா என்ன கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி போ. வர வர இவ்வளவு அழகாய்க்கிட்டு வர மாதிரியே தோணுது. அப்படியே டிஆர் ராஜகுமாரி சாயல்ல வந்துகிட்டு இருக்கா. ಮುತ್ತಲಕ್ಷ್ಮಿ, ನಮ್ಮ ಮಾಪ್ಳೆ கோமதி நாயக்கத்துண்ட அச்சனும் அம்மையும் உண்டோ? வீடு எവിടെ இருக்கு? அம்மா அப்பா அவருக்கு யாரும் கிடையாதுமா. அவர் ஒரு அனாதை. சின்ன வயசுலயே ஒரு பெரியவர் தான் அவரை தூக்கி வளர்த்துருக்காரு. அந்த பெரியவர் தான் அம்மாவுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. 2-3 தடவை அவரும் வந்துட்டு போயிருக்காரு. அந்த பழக்கத்தை வச்சுதான் வள்ளியம்மைக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல, நிறைய சொத்து இருக்கு, பள்ளிய வீடு. அங்கன இருக்கிறப்போல் அனாதையான அவருக்கு எதுக்கு வள்ளிய கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அது வள்ளியம்மாவோட பேச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்க பேசுறத நீங்களே கேட்டிருக்கீங்களாமா? அதான் அம்மாவுக்கு மனசு வருத்தம். அதனாலதான் அவர் அனாதையா இருந்தா கூட பரவாயில்லன்னு வள்ளியம்மைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரை கல்யாணம் பண்ணா இந்த மாமியார் நாத்தனார் பிரச்சனை இருக்காது இல்லையா? அதுக்கு தான். நிச்சயமாயிட்டு அவருக்கு யாரும் இல்லையா? ஏமா கேக்குறீங்க? இல்ல, அவரு அடிக்கடி தென்காசிக்கு போயிட்டு வரணும்னு கேள்விப்பட்டேன். அங்க ஆரெங்களும் சொந்தக்காரங்களும் உண்டா? அப்படியெல்லாம் யாரும் இல்லம்மா. தென்காசி பக்கம் அவருக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. அவர் ஒரு அனாதை தான்.
கோவிந்தமாப்ல நியாயமா பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். அப்படியா? அந்த படிக்காத பண்ணையாரு கிடைச்சிருக்கு பாருங்களேன். யோ மறுப்பு. முதல்ல இவன் கையை ஒடிச்சிருக்கியா? உன்ன ஆட்டிக்கிட்டே தெரியுறான். என்னையாப்பா? ஆச்சி, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. இந்த கோவில் பொறுப்பை எல்லாம் நல்ல சிவம் பேருக்கு எழுத சொல்லுங்க. பொறு பொறு அண்ணே அண்ணே சரிங்க. கோவில் நிர்வாகத்தையே அப்பா உங்க பேருக்கு எழுதி வைக்க போறாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீங்க என்னடாண்ணா மூஞ்சிய மூணு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருங்க. கோமதி நாயகன் நம்மளே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை நினைச்சுக்க போறாங்க. சரிங்கண்ணே. தவசி என்னையா? அப்பா எனக்கு என்னமோ நீங்க பண்றது சரின்னு தோணல. கோயில் குளத்துல முருகேஸ்வரன் வந்து செத்து போனதுக்கும் பசுமாடு வந்து செத்து போனதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நிர்வாகத்தை என் பேருக்கு மாற்றி எழுதினீங்கன்னா ஊருக்குள்ள அனாவசியமாக மாதிரி சந்தேகப்பட மாட்டாங்க. ஊர்ல யாரும் அப்படி நினைக்க மாட்டேன். அப்படி ரெண்டு ஒருத்தர் நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. இந்த பாரு தவசி, இது வரைக்கும் நீ சொன்னது அத்தனையும் நான் கேட்டு நடந்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றதை நீ கேட்டு நடக்கலாம்ல? ஐயா, தவசித கோவில் சொத்து பொறுப்பு இதெல்லாம் வேண்டாங்கல்ல. போற வேண்டத்துக்கு கட்டாயப்படுத்துறீரு. இங்கன பாரு, வெடல புள்ள தன்னால துடிக்கா. அவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தா பார்க்க மாட்டானோ? அக்கா என்ன பேச்சு பேசுறீங்க? இது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. கோயில் நிர்வாக பொறுப்பு. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை வேணும். இதுக்கெல்லாம் யார் தகுதியானவங்க, நிர்வாகத்தை யார் சரியா பார்த்துக்குவாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்காமலாம் நான் முடிவெடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு என்ன தெரியும்? ஒடுங்காச்சி. அப்பா சும்மா அனுப்பிட்டேன். ஆத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தல்ல, ஏன்டா வரல? இல்லக்கா, பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருந்துச்சு, அதனாலதான் வரல. நாளை கழிச்சு கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். சரிக்கா, நான் வரேன். ஆனா நீங்க என்ன குற்றாலத்துக்கு கூட்டு போனோம் என்ன? நீங்க கூட்டு போனாதான் என்ன உலகநாத தனியா நிக்கிற? கதானியாரே, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. பட்டாளத்தை கோயில் சொத்தை மாத்தணும் துடியா துடிக்கிறாரே, ஏன்? எல்லாமே என் வாழ்க்கை மாதிரி நிலையில்லாம இருக்கு. சித்தப்பு, அவர் மனசுல ஏதோ ஒரு வேதனை ஒரு மண்டையை போட்டு குடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்வாரா? அதுவும் கோயில் விஷயமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல சொத்தை மாத்துறேங்கிறாரு. ஏன் தம்பி, கோயில் சொத்து மாத்துற விஷயமா உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க? அம்மா எங்க சொந்தமா முடிவெடுத்திருக்காங்க? எல்லாம் மாமா தான். அவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு. எனக்கு ஒன்றும் விளங்கல. சரி, நானே போய் பட்டாளத்தார பார்த்து வரேன். தம்பி, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தம்பி. எப்போ நீங்க நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி திறக்க போறீங்க? அது உங்க அம்மாவுக்கும் சரி, ஊர்ல உள்ள ஜனங்களுக்கும் சரி ரொம்ப வசதியா இருக்கும் தம்பி. ஏன்னா ஒரு காசை கழிப்புன்னு வந்தா நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நல்லா இருந்த காலத்துல எனக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு ஆசை. எல்லாமே ஒரு கனவா போயிடுச்சு தம்பி. இது யார விட்டுச்சு? கால சக்கரம் சுத்திடுச்சு. கால போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லாதவன் இப்ப எப்படி தம்பி ஆஸ்பத்திரி கட்ட முடியும்? பாருண்ணா, என்ன பாக்குறீங்க? நம்ம பட்டாளத்தார் பொண்ணு அண்ணாமலை தெரியல? தெரியுது. தங்கமான பொண்ணு தம்பி. தங்கம்தான். ஏய் அண்ணாமலை, அவரும் உன்னையதான் பார்த்துட்டு நல்லா தெரியுது. அண்ணாமலை, டாக்டர் போயிட்டு. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்ஞ ருத்ராய ஏலகண்டாய முர்ச்சஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்ஞ ருத்ராய நீலகண்டாய முர்ச்சஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. நிகழும் பிங்கள ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை தென் தமிழகம் ஈஸ்வர ரேகை மேற்கு நாகலிங்க தளம் திருச்சிற்றம்பல பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் மண்டபத்துக்கு பாத்தியப்பட்ட முத்திரண்டு பேரூர் சிற்றூர் ஆளுமைக்கு கீழ்வரும் பிரதிநிதிகள் கூடியுள்ள மண்டபத்தில் இறைவனின் பெயரால் கீழ்காணும் ஒப்பந்தம் நிறைவேற உங்கள் அனைவரின் அனுமதியும் கோரப்படுகிறது.
கோர்ட்ல தீர்ப்பு வருமில்ல அப்புறம் தெரியும். இப்ப நடத்துங்க, நீங்க நடத்திக்கிட்டு இருங்க. கங்காணியர் மேற்கொண்டு படிங்க. திருச்சிற்றம்பல பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 215 காணி நஞ்சை, 310 காணி புஞ்சை, 121 காணி வாழை, 162 காணி தென்னை, 80 காணி மா, தெருக்கோடி ஏரி பாக்கியதை, உதிரி நிலங்கள், திருச்சிற்றம்பல பெரிய சந்தை, முக்கடை வீதி, வணிக கட்டடங்கள், மாகாளம், இருபுறப்பயம், திருவாழ்குடி, திருவேற்காடு மற்றும் 32 கிளை கோயில்களுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் இதை சாரும். அப்ப கோயிலுக்கு கிழக்கால 30 காணி நிலம் இருந்தது, அது ஏப்ப விட்டாச்சா? 119 ஆண்டுகளாக தான் வகித்து வரும் அண்ணாமலை வம்சத்தின் 4வது தலைமுறையைச் சார்ந்த திரு அம்மையப்பன் அவர்கள் கடந்த 28 ஆண்டுகளாக நிர்வகித்து வந்த தலைமை நிர்வாக பொறுப்பை தனக்கு அடுத்தபடியாக திருச்சிற்றம்பல பிரம்மபுரீஸ்வரர் சுவாமிகளின் சன்னிதான வழிபாடுகள் தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடைபெறும் பொருட்டு தனது மூத்த மகன் திருச்சிற்றம்பல நாயன்மார் தவசி பிள்ளை அவர்களின் பெயருக்கு ஆண்டவன் சன்னிதானத்தில் அவன் அருளாலே அவன் உத்தரவின் பேரில் மாற்றி இன்றைய தினத்தில் இச்சபையோரின் முன்னிலையில் பட்டயம் எழுதி தருவது. சாட்சி 32 இணை கோயில் உபதலைவர்கள் மற்றும் திருச்சிற்றம்பல சன்னிதான கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் அறங்காவல் குழு உறுப்பினர்கள். நல்ல கூத்து நடக்குதியா? அப்பம் பிள்ளைக்கு எழுதி கொடுப்பாரு, அவர் தம்பிக்கு எழுதி கொடுப்பாரு. இதுக்கு நாங்க சாட்சிக்கு வேற. ஏய் போடா யுவான் சுவாங். டேய் ஆட இவனுக்கு எங்க மாப்ள தர போறாங்க? போற போக்க பார்த்தா ஆகட்டுங்க, சாவி கூட நமக்கு கிடைக்காது முருகா. அது கிடைச்சா கூட போதும் மாப்ள. பெரிய பெரிய சாவி பாருங்க. பாத்தியா? ஐயா வாங்கிக்க. குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்துக்குங்க ஐயா. எழுதுறது திருத்து கணக்கு, அதுக்கு ஒரு நோட்டு வேற. இந்த கிளவி வாய் பேசாம உட்கார்ந்துருக்காளே, இதனோட மர்மம் என்ன முருகா? உனக்கு புரியுதா? ஆமா, கிளவி வாய் பேச மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருமாங்க. நீங்க பாருங்களேன் வேடிக்கை. அப்பா ராஜா பிள்ளை இளவரசருக்கு முடி சுட போறாரு. பாருங்க சும்மா ஓம் ராஜாதிராஜாய பிரசைஹ சாஹினே நமோ வயம் வே ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாய மஹ்யோ காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. அப்பா என்ன என்ன வேணா செய்யுங்கப்பா, அம்மா மட்டும் அடிக்காதீங்கப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, பாட்டி மிச்ச சங்க எடுத்து கொண்டாந்து நான் தானப்பா மாடு கழுத்துல கட்டினேன், அதனால தானப்பா மாடு செத்து போச்சு. பாவம்பா, அம்மா அம்மா அடிக்காதப்பா. சும்மா ஏல புள்ளைய போட்டு அடிக்கும். ஒரு இடத்துல இருந்தா இருக்கானா? அந்த கிளவியை போய் பார்க்காதானா கேட்கானா? வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியல. இந்த நாய் அந்த சூனியக்கார கிளவி மீச்ச சங்க எடுத்து கொண்டு வந்து மாட்டு கழுத்துல கட்டினால மாடு செத்து போச்சு. நீ சுமார். ஏய் நீ போ. ஏல புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறேன். குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். நாம தான் பொறுத்து போனோம். சங்கத்தேவா, உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய இழப்பை உன் மாடு தாங்கிடுச்சுன்னு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு புள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு. சரி சரி வா, காவலுக்கு போகலாம். நான் வரல. இந்த பார், அண்ணாமலைக்கு நந்திசாமி தான் காவல். அதுக்கு நடுவுல காவலுக்கு உட்கார்றதுக்கு நான் தயாரல்ல. சங்கு சொன்னா கேளு, வா போலாம். மருது, தினமும் நட சாத்துறதுக்காக கோயிலை சுத்தி வரல. சங்கு மண்டபம் பக்கத்துல வரும்போது உள்ள இருந்து உசு உசு நாகம் செய்யற மாதிரி ஒரு சத்தம். குறுக்கள்கிட்ட ஓடி போய் உள்ள ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, வந்து திறந்து பாருங்கன்னு சொன்னா அதெல்லாம் திறக்கக்கூடாது, உள்ள சங்க விஷக்கனி காவல் காக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்கறது நல்லதில்ல, வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு பக்கம் சங்க விஷக்கண்ணி பாதுகாக்குது, இன்னொரு பக்கம் பிரகாரத்துல நந்தி சிவனை பாதுகாக்குது. ரெண்டுக்கும் நடுவில் நான் வந்து உட்காந்து ஏன் உசுர மாச்சிக்க நான் தயாரா இல்லை, நீ மட்டும் கிளம்பு. சங்கு, நாம சாமி கோவிலுக்கு காவலுக்கு போறோம். கோவிலில் இருக்கிற தெய்வம் நம்மளை ஏதாவது பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது. தைரியமா வா. நான் வரல, நீ போ. ஏல பட்டாளத்தில் சொல்லும்போது தலையை எனக்கு என்னன்னு ஆட்டிட்டு இப்போ வர முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க குடும்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நம்மளால மீற முடியுமா? அவங்க வாடான்னு சொன்னால் நாய் மாதிரி வாலாட்டிட்டு போகிறது தான் நம்ம வேலை. வா.
உனக்கே காவலா? அவங்க தெரியாம பண்றாங்க. உன் கோபத்தை தாங்க மாட்டாங்க. ஒரு சின்ன விளையாட்டு மட்டும் காட்டு. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மூத்த சம்சாரம் கெட்டவங்க இல்லை, ரொம்ப நல்லவங்க. நான் வேணா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வரட்டுங்களா? சரி, இது பேச்ச விடு. அவளை பத்தி எதுவும் என்கிட்ட பேசாத. அவ எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்செல்லாம் எரியுதுடா. அவளை பத்தி இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. இந்த கல்லிட குறிச்சு ஐயர் இருக்காருல்ல, நம்ம வாரசுந்தர் ஐயர். ஆமாண்டா, தானுங்களா? நம்ம கிட்ட பணம் வாங்கினார்ல வட்டிக்கு, அதுக்கு அசலும் வரல வட்டியும் வரல. என்ன எதுன்னு போய் விசாரிச்சு பாத்தியா? விசாரிச்சு ஐயா, அவர் வட்டியும் முதல்ல மொத்தமா தரேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் என்னைக்கு மொத்தமா கொடுக்கறது நம்ம வசூல் பண்றது. முதல்ல வட்டியை வசூல் பண்ற வழியை பாரு. சரிங்க. அப்புறம் இந்த நகை கடையில கொஞ்சம் நிலுவை பாக்கி நிக்குதே, அது நல்ல சிவத்தை கூட்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சியா நீ? நம்ம சின்னையோட சேர்க்காணி தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. வந்துருங்க ஐயா, உங்க குழந்தைங்க தப்பு பண்ண மாட்டாங்க. சரி, தப்பு பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களை கேட்காம விட்டா விட்டேத்தியா போயிடுவாங்க. அப்பப்ப கூப்பிட்டு விசாரிக்கணும். கொஞ்சம் விசாரிச்சு வை. பார்த்த வசி, அந்த திருவலம் கோயிலும் 2 வருஷமா கணக்கே அனுப்பாம இருக்காங்க. போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? அதை வசூல் பண்ணிட்டு தான் நேராக இப்போ வந்துட்டு இருக்கோம். அதான் ஐயா, நீ நான் என்ன நினைக்கிறேன்னு அதை அப்படியே செஞ்சு பிடிச்சிடுறியா? தவசி என் புள்ளடா. அப்பா ரொம்ப புகழாதீங்க, அதை செஞ்சது நல்ல சிவம். எப்படியோ குறிப்பிட்ட சரி. என்னப்பா நீங்க என்னதான் அவன் நல்லது பண்ணாலும் அவனை பாராட்டவே மாட்டேங்கிறீங்க. அண்ணா, அப்பா என்ன புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு அது போதும். தவசி, அந்த சங்குதேவ மாடு செத்துருச்சே, அதுக்கு பதிலாக இளம் கறவை மாடு ஒன்று கொடுன்னு சொன்ன ஏற்பாடு பண்ணீங்களா? கோயில் சார்பில் கொடுக்குறோம். பத்திரம் துத்தமாக கொடுக்க வேண்டான்னு ஒரு நல்ல மாடாக வாங்க சொல்லியிருக்கேன். மறந்துடாதையா? என்னப்பா நீங்கள் காலையில் எழுந்தோடனே சொன்னீங்க, மத்தியானம் சாப்பிடும்போது சொன்னீங்க, ராத்திரி படுக்கிறப்ப சொன்னீங்க. நான் வாங்கி கொடுத்துறப்பா, விட்டுருங்க. அவன் நீ இழந்திருக்கான்ல, அதை நாம ஈடு கட்டணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி. சங்கு குளத்துல மாடு விழுந்து இறந்து போனதுக்கு நம்ம ஏன்ப்பா ஈடு கட்டணும்? இல்ல, என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? கோயில் நிர்வாகத்தை நாம தானடா பாத்துக்கிட்டு இருக்கோம். நாம தானடா அதுக்கு ஈடு கட்டணும். எந்த நேரத்துல எங்கேயாவது இளவு விழாதா பிரச்சனை பண்ணலாமான்னு அந்த காந்தி மதமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பேச வந்துட்டான் பெருசு. சரி, மாடு இறந்ததுக்கு புது மாடு வாங்கி கொடுப்பீங்க. சங்கு தேவனா கோவில்ல காவல் காமிச்சிருக்கீங்க, அவன் இறந்து போயிட்டா அப்போ அவசகரமா ஏதாவது நடக்கணும், எங்கேயாவது இளவு விழுன்னு நீ எதிர்பார்க்கறியா? ஆத்தோரமா கல்லு மண்டபத்துல இருக்கிற சண்முக வடிவு கிழவியும் கோமணம் கட்டிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கானே சூதாடி சித்தன், 2 பேரையும் இந்த ஊரை விட்டு அனுப்புங்க. ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. என்ன புரியா பேசிட்டு இருக்க? இல்ல ஏண்டா, அப்ப நான் சங்கு தேவனை காவலுக்கு அனுப்பிச்சு தப்புங்க இருக்குதா? என்ன தவசிது? பா, சாமியை நம்ம நம்புறோம், அந்த சாமி நம்ம காப்பாத்துது. இப்ப இந்த சாமிக்கே நம்ம காவல் போட்டோம்னா அந்த சாமி மேல நமக்கே நம்பிக்கை தானப்பா அர்த்தம். ஐயா ஐயா, என்னங்க ஐயா யோசனை? நான் யோசிக்கிறதுல 1000 அர்த்தம் இருக்கும். என் மண்டைக்குள்ள ஓடுறது என்னன்னு எனக்கு தானே தெரியும். சரி, நெல்லை பண்ணிட்டு சொல்லி ராத்திரி குற்றாலத்து பங்களாவுக்கு வர சொல்லு. ஐயா, ராத்திரி நேரத்துலையா? தவசியாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாருங்க. அவரோட உட்காந்துட்டு சீட்டாட்டான்னா மனசு கொஞ்சம் தெளிவடையும், அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க. தவசிக்கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் பார்த்துக்குவான். கதவை சாத்தின்னு போய் படுங்க. சும்மா வாயிலே மேலே வாச்சிட்டு போயிருங்க. உள்ள போய் படுக்கிறவனுக்குலாம் தெரியும். அந்த நந்தியை பார்த்தாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. மருது, இங்கதான் இருக்கேன்.
பார்த்துட்டு இருக்க? வாயா. யோ அதுக்குள்ள என்னையா பாய போட்ட? சங்கு அசதியா இருக்கியா? வாயா படுப்போம். யோ கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்கலாம்யா. தூங்க போற நேரத்துல என்னையா பேச்சு வேண்டி கிடக்கு? பேச்சு வந்து படுப்பியா? திக்கு திக்குன்னு இருக்கியா? பயமா இருக்கியா? சங்கு பயப்படாத சங்கு, தைரியமா இரு. துணைக்கு இந்த மருது இருக்கான்ல, கோவில் பிரகாரத்தை ஒரு சுத்தியாச்சு, அப்புறம் என்ன பயம்? தைரியமா படு. ஈஸ்வரா அப்பாடி. சங்கு படியா. அவனை பூசாரி விட்டு கூட்டு போனேன். ஆமா பெருசு. அப்புறம் ஏன்டா என்ன புலம்பிட்டு இருக்கான்? பூசாரி விட்டு கூட்டு போய் மந்திரிச்சு கொண்டாந்து படுக்க வச்சேன். பெருசு இப்ப பார்த்தா நம்ம சங்கு பயந்து போய் கிடக்குறான்ப்பா. என்னமாச்சு அவனுக்கு? எப்படி இருக்கான்? நான் நேத்தே சொன்னேன், கோயிலுக்கு காவலுக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு. எப்படி வந்து கிடக்குறாரு பாருங்க. இப்பதான் மாடு செத்துச்சு, நீயும் செத்து போனா நானும் என் பிள்ளையும் என்னையா பண்ணுவோம்? எங்க போய் நிப்போம்? புலம்பாதீங்கப்பா. நந்தி துரத்துதுப்பா, பயமா இருக்குப்பா.
நந்தி துரத்துதுப்பா. புலம்பாதீங்கப்பா. அழாதம்மா, இப்படி உட்காந்து அழுதுனா எப்படி மருது? ஒரு கட்டில எடு, இவனது கட்டில போட கொண்டு பட்டாளத்தோட வாசல் வைப்போம். அவனுதானே பொறுப்பதுக்கு. பந்தா கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? யோ சுமாரியா, விவரம்லாம் பேசிட்டு இருக்க. ராத்திரியில கோயில் இவனுக்கு என்ன வேலை? காலைல போய் நடை திறந்தமா, ஐயர் வந்து பூஜை முடிச்சோன்னு நடை சாத்திட்டு பட்டாளத்தர் வீட்டுல சாவி கொடுத்தமா இல்லாம இவன் ஏன் போய் கோயில படுக்கிறான்? அதெல்லாம் சரியா வராது. நாளை காலைல போய் கோயில் வாசல்ல ஒரு பெரிய கொடிமரத்தை நட்டு அதுல சிவப்பு கொடியை கட்டி யூனியன் ஆரம்பிச்சாதான் சரி வரும். முதல்ல கட்டடு. புரியாம பேசாதப்பா. ராத்திரி நந்தி சிலையை பார்த்து பயந்துருக்கான்ப்பா. சாமி மேல ஏன் இப்படி அநியாயமா பழி சமத்துறீங்க? அவனே அம்மா சிலை பிறந்த பையன், தூக்கத்துல நடக்கிற வியாதி. இந்த திண்ணையில படுனா அங்க போய் எந்திரிப்பேன். அவனே ஒரு ஊர் சுத்தி ஊக்காளி, அவன் பேச்சு பேச்சுக்க போங்கப்பா. கிழவே விவரம்லாம் பேசிக்காத. இந்த பட்டாளத்தான கோயில் ஏதோ திட்டுத்தனம் பண்றானுங்க. அது யாரும் பார்க்க கூடாது தான் ஊர் ஜனம் கோயில் பக்கம் வராம இருக்கிறதுக்கு தினமும் ஒரு பொருளை கிளப்புறானுங்க. அன்னைக்கு அப்படிதான் அந்த பையன் முருகேசன் அடிச்சு குளத்துல போட்டு அவன் சங்கெடுக்க போனா சாமி அடிச்சுன்னு கதை விட்டானுங்க. ராத்திரியில இவனுங்களே மணி அடிச்சு விட்டு அகாலத்துல மணி ஒழிச்சுன்னு வந்து ஊர் தூக்கத்தே கெடுத்தானுங்க. அதே கதை தான் இன்னைக்கு பாரு. இந்த ஆள் எதையோ பார்த்து பயந்துட்டு வந்து சாக கிடக்குறான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதெல்லாம் எப்படியே விட சரி வராது. தராதரம் தெரியாம பேசாத. எங்க ஐயாவுக்கு அப்படிலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு அவங்கள பத்தி தெரியாது சுமாரியா? வந்துட்டாரியா படிக்காத பண்ணையாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு. பயமா இருக்குப்பா. கும்பிடுறேன் ஐயா. எந்திரிங்கப்பா. கும்பிடுறேங்க ஐயா. தங்கு தங்கு சங்கு இதுவாரு சங்கு எப்படி இருக்கு உனக்கு சங்கு? எப்படி இருக்குமா அவருக்கு? நேத்துல இருந்து இப்படியே ஐயா புலம்புறாரு. நந்தி வந்தது, என்ன துரத்துது, முட்டை போகுது, எனக்கு பயமா இருக்குன்னு இப்படியே ஐயா புலம்புறாரு. ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்கலையா. மருது ஐயா, நேற்று ராத்திரி என்னதான் ஆச்சு? ஐயா நாங்க 2 பேரும் கோவிலுக்கு காவலுக்கு போனையா. கோயிலுக்குள்ள போய் பிரகாரத்தை 2 சுத்திட்டு வந்து படுத்துட்டேயா. நடுராத்திரி இருக்கும் பேய் அலற மாதிரி ஒரு சத்தம் கட்டுதியா. டக்குன்னு முடிச்சு பார்த்தா யாரையும் காணையா, சங்குத்தவனையும் காணையா. சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்தா விஷக்கண்ணி மண்டபத்துக்கு முன்னாடி நம்ம சங்குத்தேவன் உருண்டு பிறண்டு புலம்பிட்டு வந்தாயா. நந்திசாமி வந்துச்சு, முட்டிச்சு, பாம்பு விரட்டிச்சுன்னு என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையா. அப்புறம் அவனை ஒரு வழியா சமாளிச்சு பூசாரி வீட்டு கூட்டு போனேன். அவர் மந்திரிச்சு விபூதி பூசி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டாந்து போட்டேன். அப்பையிலிருந்து புலம்பிட்டு இருக்காயா. அப்ப நீ எங்க படுத்திருந்த? ஐயா நாங்க 2 பேரும் நந்திசாமி கீழே தான் பக்கத்துல படுத்துட்டு இருந்தோம். ஏன் பிரதர்? அப்ப நந்திசாமி நடராத்திரில இருந்து எச்குஸ்மி மருந்து கொஞ்சம் விளைவிக்க அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் துரத்திட்டு போச்சா? நம்புற மாதிரி சொல்லியா? பம்பு பேசுறதுக்குன்னு ஏற்கனவே கோமதினா இருக்கா. நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? உருப்பட்ட மாதிரி தான் ஊரு. கொஞ்சம் வாயை முடிட்டிரு. கங்கனியார்கிட்ட இல்லை விவரமா சொல்லியிருக்கேன். நாளைக்கு நாங்கள் கூட்டிட்டு போவோம், மருந்து கொடுப்பாரு, எல்லாம் சரியா போகும். இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோ. அட்டேங்கப்பா, பெரிய அமௌண்டா இருக்கு. எவ்வளோமா? ஒரு 500 ரூபா தருமா? ஏன் தவசு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா கொடுக்குறியே? பொட்டு அவன் போயிட்டான்னா இவளும் இவன் பிள்ளைகளும் அந்த செத்து போன மாட்டோட கண்ணு குட்டி அந்த காட்டுக்குள்ள இருந்து பிழைக்கவா? என்ன காரணப்பா? முருகா, கோயிலுக்குள்ள தப்பு தண்டா நடக்கூடாதுக்காகத்தான் அவனுக்கு காவலுக்கு போட்டிருக்கோம். பரம்பரையா சங்கத்தேவன் குடும்பம் எங்களுக்காக பாடுபட்டு இருக்கு. அவருக்கு ஏதாச்சும் சொன்னோன்னு எங்களுக்கு தான் அவமானம். அதை நாங்கள் பார்த்துக்குவோம். நீ கொஞ்சம் வாய முடிட்டு இருக்கு. தவசு, கோயில் உங்களுது, கோயில் சொத்தெல்லாம் உங்களுது, உள்ள என்ன நடந்தாலும் எல்லா பொறுப்பும் உங்களுது. காவலுக்கு நீங்க போக வேண்டியதானே? சரி, உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா உங்க தம்பி இருக்கான அவனை அனுப்ப வேண்டியதானே? டீ கடை வைக்கிற அளவுக்கு இறங்கி கூட இன்னும் கொழுப்படங்களடா. எல்லாம் உடன் பிறந்தவை. முடியாது. நான் யாரையும் போக விட மாட்டேன். யாரும் இங்க இருந்து போக கூடாது. போக வேண்டாம் ஐயா. சொன்னா கேளும் ஐயா. போக வேணாம் ஐயா. ஐயா நல்ல செவம் சொன்னா கேளும் ஐயா. அந்த கோயிலுக்கு பழி கொடுக்கவா? உன்னை வளர்த்து இம்புட்டு பெரிய ஆளாக்குற வேணாம் ஐயா. சொன்னா கேளும் ஐயா. உம்மா அப்பாருக்கு தான் புத்தி கெட்டு போய் அந்த சங்கு தேவனை காவலுக்கு அனுப்புனாவ. என்னையாச்சு? வேணாம் ஐயா, வேணாம். ஐயா, அம்மையப்பா இப்படி பிரம்மா பிடிச்ச மாதிரி கல்லு கணக்கு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறீரு. நந்திசாமிய சாதாரணமா நினைச்சுக்கிடாதீரும்.
தப்பு பண்ணா பெரும்பாலையே அடிச்சிரும். அவளை போவேடான்னு சொல்லு ஐயா. ஏ ஐயா நல்ல ஜெபம் வேணாம் ஐயா. இந்த கிழவி சொன்ன கேளு ஐயா. போக ஆச்சி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இத பார், எனக்கு எதுவும் ஆகாது. கோவில் நம்மளுது. அதில் இருக்கிற நந்திசாமி வெளியில நடமாடிட்டு இருக்குன்னு பொருளை உண்டாக்கியிருக்காங்க. சாமி அப்படி செய்யாதுன்னு ஊருக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் நான் போறேன். இதுல வேற அந்த கோமதி நாயகம் ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கான், அப்பா தான் மாடை விட்டு ஜனங்களை ஏமாத்தி ஊரே பயமுறுத்தி வச்சிருக்காருன்னு. அண்ணே சொல்லுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நானும் கூட போயிட்டு வரேன். ஐயா தவசி, நான் நல்ல செவத்தையே வேணாங்க, நீரும் போறேங்க. என்னங்க ஆச்சி சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பிறவு எங்களுக்கு யார் இருக்காங்க? மாமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நந்திசாமி அவங்களை ஒண்ணும் செய்யாது. அண்ணா நீங்க போங்கண்ணே. ஏட்டி அண்ணாமலை, உனக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரையும் போங்கிய. ஐயா இந்த கிழவி சொன்னா கேளுமையா, போக வேண்டாம். கிழவி சும்மா இருக்கியா? அண்ணா நீங்க போங்கண்ணே. கிளம்பா, தைரியமா இரு, எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணாமலையானே, நான் என்ன செய்வேன்? என் மக்களுக்கு எந்த கேடு வராம நீதையா காப்பாத்தணும். மக்கா சொன்னா கேட்க மாட்டேங்காங்களே. ஈஸ்வரா அண்ணாமலையானே. சொல்றத கேளுங்கோ. இந்த நேரத்துல நீங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது. இத பாருங்கண்ணா, சாதாரண மனுஷன்னா பரவாயில்ல, உங்களை மாதிரி பெரிய மனுஷாளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது இல்லையா? சாமி, சங்குத்தேவனுக்கு இப்படி ஆனதுல இருந்து ஊருக்குள்ள ஒரே பொருளியா இருக்கு. நந்தி உயிரோட ஊர்வலமா வருதுன்னு சொல்றீங்க. சங்குத்தேவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா இல்லைங்கய்யா, நந்திசாமியை சங்குத்தேவன் கண்ணால பாத்திருக்காயா. அவன் அலறல நானே பார்த்தேன்யா. உண்மையா, நம்புங்க ஐயா. தயவு செஞ்சு நீங்க கோயில்ல தங்க வேண்டாம் ஐயா. நிறுத்துங்க. நாங்க கோவில் காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு வந்தவங்கள உங்க சாமி ஒன்றும் செய்யாது. நீங்க நடைய சாத்திட்டு கிளம்புங்க. சுமார் சரிண்ணா. சாமி, இது எங்க கோயில், எங்க குலதெய்வம், நாங்க கும்பிட சாமி. அப்படி இருக்கப்ப எங்களை எதுவும் பண்ணிடாது. பயப்படாம நீங்க கிளம்புங்க. சொல்றத சொல்லிட்டோம், அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க பாத்துக்க, நீங்க கிளம்புங்க. டேய் சாத்திட்டு வா. சரிண்ணா. பாப்பா. வந்துட்டானே.
சொல்றப்பா. சரி. தவசிக் 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 கதவு திறங்க. தவசிக் கதவு திறங்க. தவசிக் 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 என்ன இது? என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கட்டு போச்சா? ஐயா என்னய்யா இது? வேண்டாம் ஐயா, வேண்டாம். இது உங்க குலதெய்வம் ஐயா, உங்க சாமி ஐயா. வேண்டாம். அன்னைக்கே நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன், நட சாத்தினதுக்கு அப்புறம் சாமிக்கு நந்தி தான் காவல்னு. என் பேச்ச கேட்காம சங்குத்தேவனை காவலுக்கு வச்சாரு. என்னாச்சு? இன்னைக்கு சங்குத்தேவன் உடம்பு சரியில்லாம போயிட்டால. வேண்டாம் ஐயா, வேண்டாம். சொன்னா கேளியா. இந்த பாருங்க, நல்ல சிவத்துக்கு வர நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்குமா? வேண்டாம் ஐயா. இந்த பாருங்க, மனுஷங்களை வேணா சந்தேகப்படுங்கயா, சாமியா சந்தேகப்படாதீங்கயா. வாங்க வாங்க தம்பி. கங்காணியாரே, நான் சொல்றது கேளுங்க. இல்ல வேண்டாயா, சொல்றதை கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இந்த பாருங்க, நந்தி சாமிக்கு காவல் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாயா, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குயா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க நம்பிக்கை மேல சடுகுடு விளையாடாதீங்க. வாங்க வெளியே வாங்க, 2 பேரும் முதல்ல வெளியே வாங்க. வாங்க நரசிவம், பாப்பா சொன்னா கேளியா, வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.